ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு அருமையான புட்டிங்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய இந்த புட்டிங் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ப்ரெட்டோ முட்டையை வச்சு செஞ்ச புட்டிங்கு, நல்லா அருமையான டேஸ்டியான புட்டிங்கு. குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம கட் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக நல்லா கட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி புட்டிங்கே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ நம்ம இந்த வெயில் நேரத்தில் கொஞ்சம் ஜில்லுன்னு ஏதாவது குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும், அதே சமயத்தில் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக செய்யக்கூடிய இந்த புட்டிங்கை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு நான் ப்ரெட் எடுத்திருக்கேன். எனக்கு எந்த அளவுக்கு புட்டிங் வேணுமோ அந்த அளவுக்கு ப்ரெட் எடுத்திருக்கேன். இது ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். ப்ரெட்டோட சைடெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரெட்டை நம்ம இதில் பிச்சு போட்டுக்கலாம். 6 ப்ரெட்டுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 3 முட்டையும் இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகரை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட எடுத்துக்கலாம். வெல்லம் எடுக்கும்போது கொஞ்சம் காய்ச்சி வடிகட்டி ஊற்றிக்கிங்க. ஒரு 100 ml அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேன். கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். ஏலக்காய் பொடி விருப்பம் இல்லாதவங்க வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ ஒரு மோல்டு எடுத்துக்கிறேன். அதில் பட்டர் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டை இந்த மோல்டு ஊற்றிக்கிறேன். மோல்டு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கொயராக இருந்தாலும் ஓகே, ரெக்டாங்குலர் இருந்தால் ஓகே, ரவுண்டாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஷேப்பில் மோல்டு ஓகே விருப்பமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி, இதை நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு அதில் தண்ணி ஊற்றி, ஒரு ஏதாவது ஒரு சட்டி ஏதாவது இருந்தால் கூட அதில் தண்ணி ஊற்றி ஒரு வலையை வச்சு அதுக்குள்ளே இந்த மோல்டை இறக்கி விட்டுலாம். மோல்டை நான் ஃபாயில் பேப்பரால் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே கூட வைக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. க்ளோஸ் பண்ணி வச்சாலும் ஒன்றும் இல்லை. ஸோ இதை வந்து நல்லா இதை க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ நம்ம புட்டிங்கு ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ சிம்பிளாக ஈஸியாக 20 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய இந்த புட்டிங்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக வரும். சர்க்கரையை கொஞ்சோண்டு கேரமல் பண்ணி இது உள்ளே போட்டு இந்த புட்டிங் போட்டிருக்கலாம். பட் எனக்கு அந்த சர்க்கரை போட்டு செய்கிறதுக்கு பிடிக்கல, அதனால் நான் ப்ளைனாக செஞ்சுருக்கேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த புட்டிங்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி புட்டிங்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.